இந்த வாழ்க்கை பயணம் என்கிறது ஒரு ஆற்றை கடந்து போகிற ஒரு பயணம் போல. எபிரேயர் என்று சொன்னாலே ஆற்றுக்கு நதிக்கு அப்புறத்திலிருந்து வந்தவர்கள் என்று அர்த்தம். கடந்து போகுதல். பாஸ்ஓவர் என்று சொன்னாலே கடந்து போகுதல், இங்கிருந்து அங்கு கடந்து செல்வது, இம்மையிலிருந்து மறுமைக்கு செல்வது. உதாரணமாக இந்த உலகத்தில் பாஸ்போர்ட் இருக்குது எல்லாருக்கும். பாஸ்போர்ட் விசா இல்லாமல் மற்றொரு தேசத்துக்கு நாம் போக முடியாது. முக்கியமாக அநேகருடைய ட்ரீம் லேண்டாக அமெரிக்கா இருக்கிறது. இந்த நாடுகளெல்லாம் இன்றைக்கி சீரழிந்து வருகிறது. அங்கெல்லாம் போகிறது வேஸ்ட்டு. அங்கேருந்து ஒரு தகவல்கள் சொல்லுது, இந்தியா தான் இப்போ இருக்கிறதுலே ரொம்ப பாதுகாப்பான இடமாக இருந்து வருகிறது. இது போன்ற ஹேர்டில்ஸ், தடைகள், விசா, பாஸ்போர்ட் போன்ற இந்த தடைகள்லாம் எடுத்துகிட்டா எப்படி இருக்கும்? இப்போ கூட மலேசியா, இலங்கை போன்ற அண்டை நாடுகளில் விசா ஃபார்மாலிட்டிஸ் எடுத்துட்டாங்க. டிக்கெட் எடுத்துகிட்டு நீங்கள் எப்போனாலும் யாரும் விரும்பினவங்க போய்க்கலாம், வந்துக்கலாம். விசா ஓப்பன் விசாவாகிட்டாங்க. விசா கண்டிஷனே கிடையாது. எதுக்காக வரேன்னு மட்டும் இதில் கேட்பாங்க, கஸ்டம்ஸில். நான் இன்னதுக்காக வரேன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஒரு ஏதாகிலும் ஐடி கார்டு காட்டிட்டு உள்ளே போயிட்டே இருக்கலாம். சொந்த நாடு போல் ஆயிடுச்சு. இதுபோல் பரலோகத்தை கர்த்தர் மாற்றி இருக்கிறார். ஆமென். விண்ணகமும் மண்ணும் ஒன்றாய் மாறி வருகிறது. ஆமென். நீங்கள் இயேசு கிறிஸ்துக்குள் வந்த உடனே நீங்கள் விண்ணக குடிமக்களாக கன்வெர்ட் ஆயிடுறீங்க. தட் இஸ் கால் கன்வர்ஷன். மதம் மாத்திரம்ன்றாங்கல்ல, மதம் மார்க்கரில் நம்மை மனிதனாக்குகிறாங்க. ஆமென். ஹல்லேலூயா. முன்பு மிருகம் போல இருந்தோம். மிருகத்தின் சாயல், மிருக குணம், முரட்டு சுபாவங்கள், பிடிவாதங்கள். இந்த 1 மணி நேரம் கடந்து போனதே தெரியல தேவ சமூகத்தில். அதனால் குழந்தை துதியை நான் அப்படியே ரசித்தேன். தேவ சமூகத்தில் யார் தன்னோடு இருக்கிறதே தெரியாமல் ஆண்டவரை ஸ்மைலிங் ஃபேஸோடு ரசித்து துதிப்பது ஒரு பாக்கியம். யார்கிட்ட கற்றுக்கிட்டான்னு தெரியல. ஆனால் அம்மாவும் நல்லா துதிச்சாங்க. ஆனால் அந்த குழந்தையினுடைய அவ எப்படி பார்க்கிறா தன் கடவுளை எப்படி பார்க்கிறா? இங்கே எதுவுமே சிலை எதுவுமே இல்லையே. இந்த இடத்துல எதுவுமே சிலைகள் பார்த்து ரசிக்கிற ரூபங்கள் எதுவுமே இல்லை. சந்தன காப்பு கிடையாது, அலங்கார விளக்குகள் இல்லை. எது அவளை மகிழ பண்ணுகிறது? தேவ சமூகத்திலே அவள் சேரும் பொழுது அவளுடைய முகத்தை ஸ்மைலிங் ஃபேஸோட, சிலர் கண்ணீரோடு ஆராதிப்பாங்க, சிலர் செயற்கையாக அப்படி ஆராதிப்பாங்க, இப்படி இருப்பாங்க, கைதான் தட்டும், உதடு முணுமுணுக்கும், மனசு துதிக்காது. ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் உதடுகளாலே சேர்ந்து உங்கள் உள்ளத்தில் விலகி இருக்கிறீங்க. இகமும் அகமும் உணர்ந்து துதிக்கணுமா? அல்லேலூயா. நான் எங்கே இருக்கிறேன்? பாவிஸ்டான். நான் எங்கிருந்து துதிக்கிறேன்? நான் யாரை துதிக்கிறேன்? ஸோ இந்த தேவ சமூகம், நான் எப்பொழுதும் சரியான நேரத்துக்கு காரியங்களை செய்வதன் வழக்கம். அந்த வகையில் நானே இன்றைக்கி ஐயா சொன்னதை விட கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் லேட்டாக வந்தேன்னா, 8:30 வந்தேன்னா எப்படியோ வந்துட்டேன். வரும்போது அநேகர் இல்லை, 1-2 பேர் தான் இருந்தாங்க, ஒருத்தர் தான் இருந்தாங்கன்னு நினைக்கிறேன். ஆனாலும் அவங்க பாட்டு, தம்பி அழகாக பாட்டு பாடிட்டு இருந்தார். அவங்க 2 பிள்ளைகளும், அண்ணனும் தங்கச்சியும் என் சேனலில் பல வருஷங்களாக பிரவாக துதி வேலை என்று சொல்லி நிகழ்ச்சியில் அவங்க பாடினதெல்லாம் எங்கள் சேமிப்பில் இருக்குது. இப்போ அதெல்லாம் ஐரிக்கு எல்லா கருவியும் இருக்குது. இப்படி இருந்துச்சுன்னா நிச்சயமாகவே நல்ல லைட்டிங் செட்டோடு நல்ல லைவ் வர்ஷிப் பண்ணுறதுக்கான எல்லா எக்யூப்மெண்ட்ஸும் பிள்ளைங்க வச்சுருக்காங்க. அழகாக வாசிக்கிறாங்க. இந்த ஞானத்தை அநேகர் அறிந்து கொள்ள வேண்டும். ஆமே. ஞானம் இலவசமானது. ஆனால் அதை கொள்வதற்கு மூடனுக்கு விருப்பம் இல்லையா? நீதிமொழி 8 சொல்கிறாரு, ஞானம் வீதியில் நின்று கூப்பிடுதான், வாங்க 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 பேதைகளே, வந்து இலவசமாக வாங்குங்க. ஏசி 55 சொல்கிறாரு, பணம் இல்லை, பணமும் வேணாம், விலையும் வேணாம், இலவசமாக வந்து குடிங்க. ஏன்னா அதில் அவனுக்கு விருப்பம், மூடனுக்கு அதில் விருப்பம் இல்லையா? மூடனை நொய்யோடு நொய்யாக போட்டு உலக்கையில் வச்சு இடி இடித்தாலும் அவன் மூடத்தானோ. கிருபை வேண்டும். அல்லேலூயா. எதுக்கு கிருபை வேணும்? நான் ஞான இருதயம் உள்ளவனாக இருக்க கிருபை வேணும். 90ஆம் சங்கீதம் 10ஆம் வசனத்தை சொல்கிறாரு, நாங்கள் ஞான இருதயம் உள்ளவர்களாக ஆண்டவரே
எங்கள் வாழ்க்கை என்னும் அறிவை எங்களுக்கு தாங்க, எங்கள் நாட்கள் என்னும் அறிவை தாங்க. நாங்கள் கதை போல் வாழுகிறோம், கதை போல் கழிக்கிறோம். ஒரு நாள் என்பது எவ்வளோ வேல்யூபிள் தெரியுமா? ஒரு நாளினுடைய, ஒரு நிமிடத்தினுடைய அந்த மகத்துவத்தை நீங்கள் அந்த ஒரு நிமிடத்தினுடைய மகத்துவத்தை ஏர்போர்ட்டுக்கு போனால் தெரியும் உங்களுக்கு. ஒரு நிமிஷத்தில் ஃப்ளைட்டை தவற விட்டவங்களாம் இருக்காங்க, ஒரு நிமிஷத்தில் ட்ரெயினை தவற விட்டவங்க இருக்காங்க, ஒரு நிமிஷத்தில் நீட் எக்ஸாம் உள்ளே போக முடியாமல் அதை ஆப்சென்ட் ஆனவங்களாம் இருக்காங்க, சரியான நேரத்துக்கு உள்ளே போகாமல். கடந்த 30ஆம் தேதி என்னுடைய மகள் 30 ஒரு நாள் முன்னே அவங்க அட்மிட் ஆயிருந்தாங்கன்னா அடுத்த நாள் அருமையாக அவர்களுக்கு அந்த சுகப்பிரசவம் ஆயிருக்கும். ஒரு நாள் முன்னே பண்ண நான் சொல்லிகிட்டே இருந்தேன், ஒரு நாள் முன்னே போங்க. ஏழிர போகிறது தப்பு இல்லை, ஒரு நாள் முன்னே போய் அந்த வளாகத்துக்கு போயிருங்க. அந்த ஹாஸ்பிட்டல் சூழ்நிலைக்கு போயிட்டீங்கன்னா ஏதாகிலும் ஒரு கேஷுவாலிட்டியானா அவங்க பார்த்துக்கிடுவாங்க. சொல்லிக்கிட்டே இருந்தேன், கேட்கவே இல்லை. இல்லை அது 2ஆம் தேதி தான் டியூ டேட்டு, நான் 1ஆம் தேதி நல்லா ஞாபகமாக இருக்கேன். ஏன்னா 2வது குழந்தை சிசரின் ஆச்சுது, 3வது குழந்தையும் அப்போது சிசரின் தான் ஆகணும். முதல் குழந்தை நார்மல் பிறந்தது, இப்போ பிறந்தது 3வது. எதுக்கு சொல்கிறேன்னா, சரியான நேரத்தில் ஒன்றை செய்யாததினாலே அநேகர் தங்களுடைய பந்தய பொருளை இழந்திருக்கிறார்கள். காலத்தை பயிர் செய், பருவத்தை பயிர் செய் என்று சொல்லுவார்கள். பட் மனுஷனுடைய வாழ்க்கையை பற்றி சொல்கிறார் யோபுவின் புஸ்தகத்தில். மனுஷனை பற்றி சொல்கிறேன், நான் தேவப்பிள்ளையை பற்றி சொல்லலை, தேவப்பிள்ளையுடைய கேட்டகரி வேறு. ஆனால் மனுஷன் எப்படி, அவனுடைய டிசைன் எப்படி இருந்துச்சுங்களாம், அவனுடைய ஸ்டாண்டர்ட் எப்படின்னா, யோபு 14ஆம் அதிகாரத்தில் சொல்கிறார் பாருங்க. யோபு 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். யோபு 14:1. ஸ்திரீனிடத்தில் பிறந்த மனுஷன் வாழ்நாள் குறுகினவனும் சஞ்சலம் நிறைந்தவனுமாயிருக்கிறான். முழுவதும் அவனை துன்புறுத்துகிற ஒரு காரியம் என்று சொன்னால் வேதம் சொல்லுகிறது சஞ்சலம் தவிப்பு. சஞ்சலம் தவிப்பு. ஏசாயா 35:10 வாசிக்கிறோம், அதே 51:11 வாசிக்கிறோம். எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் சொல்லுகிறது. 90ஆம் சங்கீதம் கடைசி 15ஆம் வசனம் சொல்லுகிறது. வாழ்நாள் என்கிற வார்த்தையை பார்க்கிறோம், ஜீவகாலம் எல்லாம் என்கிற வார்த்தையை பார்க்கிறோம். ஒரு மனுஷன் தன் வாழ்நாள் முழுவதும் சஞ்சலம் மிகுந்தவனாயிருக்கிறான். சஞ்சலம் தோய்ந்த ஒரு முகம். நிறைய பேர் ஏன் சர்ச்சுக்கு வராங்கன்னா, கடவுளை துதிக்க வராங்க, வசனத்தை கேட்க வராங்க, காணிக்கை படைக்க வராங்க. இதெல்லாம் ரிலீஜியஸ் டியூட்டிஸ். ஐயா அடிக்கடி ரிலீஜன் பற்றி பேசுவாங்க. தீஸ் ஆர் ஆல் த ரிலீஜியஸ் டியூட்டிஸ். இது யார் வேணால் செய்வாங்க. இந்து நண்பர்கள் எங்கே போகிறாங்க? கோயிலுக்கு போகிறாங்க. என்ன பண்ணுறாங்க? சாமி கும்பிட்றாங்க. என்ன போடுறாங்க? காணிக்கை போடுறாங்க. என்ன கொடுக்குறாங்க? கோயிலில் பிரசாதம் கொடுக்குறாங்க. நாம கொடுத்தா மாதம் மாதம் திருவிருந்துன்னு சொல்லி நாமளும் அது ஒரு பிரசாதம். பிரசாதம்னா ஈடு உணவுன்னு அர்த்தம். உபவாசம்னா ஈடு இருத்தல் என்று அர்த்தம். உபவாசம்னா இன்னொரு இடத்துலையும் இருப்பதுன்னு அர்த்தம். உபவாசம், வாசம்னா என்னது? வீட்டில் ஒரு இடத்துல இருக்கிறதுன்னு அர்த்தம். உபவாசம்னா இன்னொரு இடத்துலையும் இருக்குதுன்னு அர்த்தம். ஒரு மனுஷன் இப்படி 2 இடத்துல இருக்க முடியும்? அதுதான் உபவாசம். ஒரு மனுஷன் உடலால் உலகத்திலும் இருக்கிறான், அவன் உள்ளத்தால் பரலோகத்திலும் இருக்கிறது தான் உபவாசம் என்று சொல்லப்படுகிறது. பிரசாதம் என்று சொன்னால் பிரதியாய் தரப்படுவது. சாதனா சோறு, என்னது? சாதனா பிரசாதம். பிரசாதம் பிரசாதம் சாமி பிரசாதம். சாமி அவனை தான் துண்டு சாம்பலை கொடுத்துட்டு இந்த பிரசாதம்ன்ட்டு சாம்பலை பிரசாதம் சாப்பிட முடியுமா? என்ன பூசிக்கு தான் முடியும். அது கூட வேர்வைன்னா பூத்து கரைஞ்சி போயிடும். அதில் இருக்கிற கெமிக்கல் நெத்தியெல்லாம் கருப்பாக ஆக்கிடுது. ஒரே கோளாறு அது. அது பெரிய பிரச்சனை. என்னடா அப்படி நெத்தியில் கருப்பாகிடுச்சுன்னு சொல்லிட்டு என்ன பேரனில் வெளி போட்டு எது போட்டாலும் அது நிறம் வரவே மாட்டேன். ஏற்கனவே அக்கா கருப்பாக தான் இருக்குது. கருப்பாக்கிற அக்கா மேலே இது வேறு சாம்பலை வேறு பூசிட்டு அது மேலே குங்குமத்தை வேறு வச்சு அந்த சந்தன் அது என்ன நெத்தியாக வால்பேப்பர் போர்டு அது கண்டதையுங்க. பஞ்சாயத்து போர்டு ஸ்கூலில் அந்த டீச்சர் ரொம்ப அழகாக வரைவாங்க. கலர் சாக்கில் வச்சு அழகழகாக டிசைன் பூலாம் வரைஞ்சி அங்கே கலராக போடுவாங்க. அங்கே அதை மாதிரி இதை என்ன பிளாக் போர்டு மாதிரி நினச்சின்னுக்கிறாங்க மக்கள். பிளாக்காக ஆகிடுது பூசி. பேர் பிரசாதம் பேர். அதுக்கு
எத்தனை பிரசாதம் சாப்பிட்டாலும் நீ சாதம் சாப்பிட்டா சந்தோஷம் பிரசாதத்தில் இல்லையே, அதை விட தலைப்பாக்கட்டு பிரியாணி சாப்பிட்ருக்கலாம், அதுவே நல்லா தான் இருக்குது. கவனிங்க, தீஸ் ஆர் ஆல் ரிலீஜியஸ் டியூட்டிஸ். செருப்பை வெளியே கழட்டணும், இந்த மாதிரி வெள்ளை ட்ரெஸ் போட்டுக்கிட்டு வரணும், நாம் இந்த மாதிரி முதலாவது பரிசுத்த சுத்திகரிப்பு பண்ணிட்டு வரணும். அப்போ நம்ம இன்னும் வி ஆர் அண்டர் பாண்டேஜ் தான், வி ஆர் நாட் டெலிவர்டு, இன்னும் விடுதலையாக்கப்படலை. கிறிஸ்தவம் என்கிறது விடுதலை மார்க்கம். ஆமே, எத்தனை பேர் நம்புறீங்க? கிறிஸ்தவம் என்பது விடுதலை மார்க்கம். அல்லேலூயா. சரி, ஞாயிற்றுக்கிழமை ஆராதிக்கணும். என்ன கட்டாயம்? எதெல்லாம் நீங்கள் வழக்கமாக கட்டாயமாக ரொட்டீனாக செய்கிறீர்களோ நீங்கள் அதில் பவுண்ட் பண்ணப்பட்டிருக்கீங்கன்னு அர்த்தம். அதில் கட்டாயப்படுத்தப்படுகிறீர்கள், அதில் கட்டுப்படுத்தப்படுகிறீர்கள். எப்பொழுது வேணாலும் வேதத்தை வாசிக்கலாம், எப்பொழுது வேணாலும் கர்த்தரை ஆராதிக்கலாம். ஆமே, எவ்வளோ வேணால் காணிக்க கொடுக்கலாம். ஆமே, அதில் 10ல் 1 தான் தரணுமா? புதிய ஏற்பாடு சொல்லுது 100 கொடுத்துருந்து. அப்போ வயிற்றுக்கு, ஏன் வயிற்றுக்கு கர்த்தர் செய்வார். ஆமே, அது கொடுத்தியே. இப்போ இது கொடுக்கறதுக்கு இல்லாமல் இருக்கும்போது நீங்கள் எப்படி இருந்த? நியாயமான கேள்வியா இல்லையா? இப்போ கையில் இருந்துச்சு, கொடுத்துட்டீங்க, ஆண்டர் கொடுத்தீங்க, ஓகே, மனுஷாலுக்கு கொடுக்கல, ஆண்டர் கொடுத்தீங்க. சரி, அது கொடுக்கறதுக்கு கையில் எதுவுமே இல்லாதப்போ நீங்கள் எப்படி வாழ்ந்தீங்க? சாப்பிடலையா? பட்னி இருந்தீங்களா? கர்த்தர் உங்களை பிழைப்புட்டினாரா இல்லையா? அப்போ தான் ரொம்ப ஞானமாக தாவீது சொல்கிறாரு, 1 நாளாகமம் 29:12 வாசிக்கும் சொல்கிறாரு, ஆண்டவரே இது எல்லாமே உம்மால் உண்டாயிருக்கிறது. திஸ் ஆர் ஆல் மேட் பை யூ. நீங்கள் தான் அதெல்லாம் உண்டாக்குனீங்க ஆண்டவரே, உங்கள்கிட்ட வாங்கி நான் உங்களுக்கு கொடுக்குறோம். ஆமே. எப்போ பார்த்தாலும் காணிக்கையை பற்றி சில நேரங்களில் ஊடகத்தில் விமர்சனங்கள் வரும். எனக்கு ரொம்ப வேதனையாக இருக்கும். உங்கள் அம்மா கொடுத்த பால் எத்தனை லிட்டர் குடிச்சது தெரியுமா? நீ கணக்கு இருக்குதா? கணக்கு வச்சா கொடுத்தா உங்கள் அம்மா உனக்கு உருன்னு உறிஞ்சல்ல, 6 மாதம் தான் சொல்லு. சரி, அப்பா பருப்பு சோறு நெய் சொல்லலாம் ஊட்டி ஏதோ வளர்த்துருப்பாங்க, அது அப்புறம் 6 மாதம் எத்தனை லிட்டர் குடிச்சே நீ? அந்த தாய் எவ்வளோ பால் கொடுத்துருப்பா உனக்கு? தாய்ப்பால் கணக்கு பார்த்தாளா? ஆண்டவருக்கு அப்போ எப்படி நீ கணக்கு பார்க்குற? இருக்கிறதுலையே பலவீனமான ஒரு காணிக்கை எப்படி இருக்கணும்? பலமான காணிக்கையாக இருக்கணும். அல்லேலூயா. பலவீனமான காணிக்கை இருக்கிறதுலையே ரொம்ப லீஸ்ட் அமௌண்ட்டு, நம்ம பர்ஸில் இருக்கிறதுலே மிக மிக லீஸ்டான அமௌண்ட் எடுத்து டப்பாவில் போட்டுரு. இன்னொரு பெருமை இருக்குது, சில கோயில்களில் பாஸ்ட்டு கையில் கொடுப்பாங்க. கையில் கொடுத்தா ஒரு பெருமை. அப்போ தான் அவர் பார்ப்பார் டைரெக்டாக, பொட்டியில் போட்டால் யார் போட்டான்னு தெரியும். என்ன டெக்னிக் பார்த்தீங்களா? கையில் கொடுத்தா அதை கவர் பிரித்து பார்ப்பார் பாஸ்ட்டு, நம்மளை பற்றி பெருமையாக நினைப்பார். நீ யார் கொடுத்த? பாஸ்ட்டு கொடுத்தியா, ஆண்டர் கொடுத்தியா? ஆண்டர் கொடுத்தாலே என்ன பண்ணுறாங்க? பொட்டியில் போட்டு போயிருந்தா ஆண்டவர் இந்த கண்களை பார்த்து கொண்டே இருக்கிறார். அங்கேயே போட்டி காணிக்கை பெட்டி பார்த்துட்டே இருக்கிறார். ஒரு 2 காசு போட்ட விதவையை பாராட்டுறார். நீங்கள் எல்லாம் இருக்குதுன்னு போட்டீங்க, அந்த அக்கா அந்த சகோதரி போட்டதை பார்த்தேன், 2 காசு போட்டா, அவள் தன் உள்ளதையெல்லாம் போட்டு உள்ளத்தையும் போட்டு விட்டாள். ஆமே. அந்த உள்ளதையெல்லாம்ன்றதுல ஒரு இத்து சேர்த்திங்கன்னா, உள்ளதையெல்லாம் போட்டால் உள்ளத்தையும் போட்டாள். 2 கொரிந்தியர் 8:3-4-5 வாசிக்கிறோம். மக்கதோனியா சபையார் தங்கள் மிகுந்த குறைவிலிருந்து, தரித்திரத்திலிருந்து, தரித்திரம் பக்கத்தில் தரித்திரம் சொல்லுங்களேன், என்ன முகம் எப்படி போகுதுன்னு பாருங்க. தரித்திரம் சொல்லுங்களேன். சும்மா மக்கதோனியா சபை நினச்சி சொல்லுப்பா, ஒருத்தர் சொல்லி இங்கே தரித்திரம் ரசிப்பாங்களா? யாராவது எழுதி வச்சுக்கிறாருங்க, எழுதி வச்சிருக்கிறாரு. தரித்திரத்திலிருந்து கொடுத்தாங்களா? இவனே தரித்திரம் பிச்சைக்காரவன், இவனே பிச்சைத்தலம் அது இறந்துட்டுனா இன்னொன்று சொல்லிட்டு பழமொழி சொல்லுவாங்களே. தரித்திரத்திலிருந்து கொடுத்து மனப்பூர்வமாக கொடுத்தார்களா? ஆதியாகமம் 4 அந்த பேனல் பார்க்குறோம். ஆதியாகமம் 4 அந்த பேட்டர்ன் பார்க்குறோம். காட்ஸ் பேட்டர்ன், ஹவு டு கிவ்ன்ற காட்ஸ் பேட்டர்ன் அங்கே இருக்குது. கர்த்தர் ஆபேலையும் அவன் காணிக்கையும் அங்கீகரித்தார், காயினையும் அவன் காணிக்கை அங்கீகரிக்கவில்லை. என்ன புரியுது உங்களுக்கு? அப்படியே திருப்பி போட்டிங்கன்னா, நீ ஏன் வேணாம், உனது எதுக்குன்றார் ஆண்டவர். நீ ஏன் ஆள் சரியில்லை, உனது எதுக்கு எனக்கு?
அதே தான் மத்தேயு 5:6 வரும்போது சொல்கிறாரு, நீ உன்கிட்ட வருத்தம் இருந்துச்சுன்னா, கசப்பு இருந்துச்சுன்னா அதை சரி பண்ணி பிறகு வந்து காணிக்க போடுன்ற. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. we are not religious people. எப்போதுமே மனசில் வைக்கணும், நான் ஒரு மதவாதி அல்ல. ஆமே, ஹல்லேலூயா. நான் ஆவிக்குரியவன். ஆமே. ஆவிக்குரியன்கிற வார்த்தையின் அர்த்தம், நாம் அந்த உடலால் இங்கே இருந்தாலும் மனதால் உன்னதத்தில் இருக்கிறோம். ஹையர் தாட்ஸ், கிங்டம் மைண்டுன்னு சொல்லி ஒரு சீரீஸ் ஆஃப் சர்மன்ஸ் இருக்குது. ஏஎஃப்டி அவங்க செல்லதுரை, சாம் செல்லதுரை எங்கள் அண்ணன், அவர் அண்ணன் தான் சொல்லுவோம். உங்களுக்கெல்லாம் ஒரு பாஸ்டராக இருக்கலாம், எனக்கு அண்ணன். அவங்க அப்பா வந்து எங்கள் அப்பாவுக்கு நண்பர், அவங்க அப்பாவுக்கு எங்கள் அப்பா டிரான்ஸ்லேட்டர். எனக்கு அவங்க அப்பா தான் கல்யாணம் பண்ணி வச்சார். திருமணம் பண்ணுறதுக்கு நாங்கள் அப்போ அம்பத்தூரில் இருந்தோம், அவர் பர்சுவாக்கத்தில் இருந்தாங்க. அப்போது எனக்கு திருமணம் பண்ண அவர்கிட்ட போய் நிற்கிறேன். கொஞ்சம் பிரச்சனை ஆயிடுச்சு வீட்டில், அம்மா ஒத்துக்கலை. அண்ணன் பொண்ணு தான், ஆனால் ஒத்துக்கலை. ஏன்னா எனக்கு 20 வயசு தான் ஆகுது, அவளுக்கு 17 வயசு தான் ஆகுது. ஒத்துக்கலை. ஆனால் பேசிட்டாங்க. யார்? 25 வருஷத்துக்கு அப்புறம் பிராமண குடும்பத்திலிருந்து பிரிந்து போன 2 சொந்தங்கள், நாத்தனாரும் இவங்களும் மன்னின்னு சொல்லுவாங்க, அவங்களும் பேசிக்கிறாங்க. 2 கண்டுபிடிச்சிட்டாங்க. எங்கள் அண்ணி வந்திருக்கிறாங்க, இங்கே பக்கத்து ஆவடியில் தான் இருக்காங்கன்னு யாரோ தகவல் சொல்லி அண்ணி ரட்சிக்கப்பட்டாங்கன்னு கேள்விப்பட்டு ஓடி போய் சொந்தம் பார்க்கறதுக்கு போனாங்க. எப்போ? 25 வருஷத்துக்கு அப்புறம். தன் வீட்டை விட்டு என் தாயார் வெளியேறி 25 வருஷத்துக்கு அப்புறம் என்னுடைய தாய் மாமன் மனைவி, 2வது தாய் மாமன், அவர் இறந்துடுறாரு. இவங்க வந்து டிசேவிங் அனாதை ஆயிடுறாங்க, விசாரிப்பு இல்லாமல் இருக்காங்க. 2 பிள்ளைகளும் ஒரு தாயும் மட்டும் தனியாக நின்றுறாங்க. மாமா வந்து ரயில்வே வேலைன்றதுனால ரயில்வே வேலை இவங்களுக்கு வாரிசு வேலை வருது. ஆவடி ரயில்வே குவார்ட்டர்ஸ்க்கு வந்திருக்கிறாங்க. எங்கள் அம்மா போய் அவங்கள பார்க்குறாங்க. பார்த்த அந்த நாள் முதல் சந்திப்பிலேயே எங்கள் மாமி வந்து இப்படி சொன்னதாக எங்கள் அம்மா என்கிட்ட சொல்கிறாங்க. என் மனசில் வந்து சலனம்லாம் கிடையாது. ஏன் சலனம் இல்லைன்னா, எப்போவுமே நான் உழைச்சிக்கிட்டே இருந்தேன். 6 வயசுலேருந்து உழைக்கிறேன், நம்ப மாட்டீங்க. அது ஒரு பெரிய கதை, பிறகு நான் சொல்கிறேன். ஞாயிற்றுக்கிழமை பரிசுத்த தான் அந்த கதையெல்லாம் பேசுறது கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது இவங்க தாய்மார் பேசிக்கிட்டாங்க. 2 தாய்மார். எங்கள் வீட்லேயும் அப்பா கிடையாது, அவங்க வீட்லேயும் ஆம்பளை கிடையாது. நான் ஒரு 20 வயசு பையன், அவங்க எங்கள் மாமியினுடைய பையன் ஒன்று பொண்ணு ஒன்று. அந்த பையனுக்கு இப்போ அவனுக்கு என்ன 19 இருக்கும், இவளுக்கு 17, அவ்வளோதான். சின்ன சின்ன பிள்ளைங்க. ஆனால் புத்தி, பெரிய புத்தி எனக்கு வளர்த்தி, மனசில் வளர்த்தி அதிகம். ஏன்னா 6 வயசுலேருந்து, சின்ன வயசுலேருந்தே கஷ்டங்களை பார்க்கறதுனால நான் பணத்தை பார்த்துட்டேன், தொழில் பார்த்துட்டேன். சரியாக 10க்கு மேலே படிக்க முடியல, படிக்கிறது வாய்ப்பு இல்லை. அப்படி இருக்கும்போது இப்படி பெரியவங்க பேசும்போது இது வேணுமா வேணாமான்னு பார்க்கும்போது இதெல்லாம் செட் ஆகாது, வேணான்னு அப்படி சொல்லிட்டு இருந்தேன். ஆனால் அந்த பொண்ணு வந்து ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ண பொண்ணு. ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ணி அவள் வந்து படிப்பு பாதிக்கப்பட்டு வீட்டுக்குள்ளேயே இருக்கிறான், உலகமே தெரியாது. அப்பா இல்லாத வளர்ந்துருக்கிறான். இதனால் அவன் மேலே வந்து ஒரு என்ன ஏற்பட்டுச்சு, ஒரு கரிசனை ஏற்பட்டுச்சு. ஓகேன்னு நான் வந்து அம்மாவை மீறி போகிறது போல் அம்மா ஃபீல் பண்ணிட்டாங்க. நான் அம்மாக்குள்ளே தான் இருக்கிறேன், வழக்கம் போல் நான் வியாபாரத்துக்கு போகிறேன் வர்றேன். நான் எங்கன்னா சிட்டிக்கு வியாபாரத்துக்கு போன விட அவங்கள பார்க்க தான் போகிறேன்ற மாதிரி எல்லாம் பேசி ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணி அம்மா ரொம்ப டிஸ்டர்ப் ஆகிட்டாங்க. பெரிய பையனாச்சு, கஷ்டப்பட்டு கரையிற நேரத்தில் டக்கு நீ இந்த மாதிரி போகிறாங்களே, இந்த பொம்பளை ஏண்டா போய் பார்த்தோமோ, பழைய சொந்த வம்பு வந்துருச்சு. அவங்க ஆண்டிங்கெலாம் வேறு. எங்கள் அம்மானுடைய நண்பர்கள்லாம் கிறிஸ்தவம் தான் எங்களை வளர்த்துதுங்க. கிறிஸ்தவம் தான் எங்களுக்கு வீடு அட்ரஸ் எல்லாம் கொடுத்தது கிறிஸ்தவம் தான், ஆதார் அட்டைலாம் கொடுத்தது கிறிஸ்தவம் தான். ஆமே, சொந்த பந்தம் கிடையாது, ரத்த சொந்தம் கிடையாது. இப்போ என்னுடைய தாயார் வந்து என்ன பண்ணுறாங்க, தன்னுடைய தோழிகள் சொல்கிறாங்க, ஏம்மா இவ்வளோ எஸ்தரம்மா இவ்வளோ கஷ்டப்பட்டீங்க, வீட்டுக்கு வர முதல் மருமக நல்ல வேலை செய்கிறவளா, நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கட்டும், இது மாதிரி ஆர்ட் பேஷண்ட்டு பலவீனமானதெல்லாம் உங்களுக்கு வேணான்னு சொல்லவும் எங்கள் அம்மா பேக் அடிக்கிறாங்க. நான் ஒரு அடி ஃப்ரெண்டில், எங்கள் அம்மா ஒரு அடி பின்னால் வராங்க, நான் ஒரு அடி முன்னால் போகிறேன். அது எப்படி, அவள் ஆர்ட்டுன்றதுக்காக நீ ஒதுக்குறியா அது சொல்லி கலக மனசில் ஒரு போர், ரெபல் பண்ணுறோம். ரெபல் பண்ணுறதுன்றது அது கலகம். வேதம் சொல்லுது நிறைய இடத்துல கலகம் நடந்திருக்கு வேதத்தில். so many places. காயின் செய்த முதல் கலகம், தன் மகன் தன் தம்பிக்கு விரோதமாக எழும்பி அவனை கொலை செய்தான். ஆகார் செய்தது கலகம். வேதம் ஃபுல்லாக மோசைக்கு விரோதமாக
சகோதரனும் சகோதரி எழும்பி கலகம் செய்தார்கள். பவுலுக்கு விரோதமாக கலகம், எத்தனை சொல்லட்டும், தாவீதுக்கு விரோதமாக கலகம். வேதம் முழு இந்த ரெபெல்லியஸ் ஆர்ட் ஸ்டிஃப் நெக்குன்றது வணங்கா கழுத்து, பணிந்து போவதில்லை, எதிர்த்து நிற்கிறது, எதிர்த்து பேசுவது, புருஷன் மனைவி எதிர்த்து பேசுவது, பிள்ளைகள் பெற்றோரை எதிர்த்து பேசுவது, வேலைக்காரர்கள் எஜமானரை எதிர்த்து பேசுவது. நான் ஒரு வேலையை செய்ய, எனக்கு கீழே இருக்கிறவன் வேலை செய்யணும், போனோம் வானா வரணும். மத்திய 8:8 சொல்லுது இல்லை, 100 சொல்கிறான், போனோம் போனால் போகமாட்டான், வானா வரமாட்டான். இப்போ இருக்கிற முதலாளி ஐயாவுக்கு கேளு, அவர் ஆஃபீஸர் தானே, இரு சார் வரேன் சார் இப்படி தானே சொல்கிறான், வரேன் சார், என்ன திமிரா பேசுகிறோம், சத்தமாக பேசுகிறான் அவர்கிட்ட. ஏய் கொஞ்சம் வாடா, டேய் முடியல, டைம் ஆகுதுடா. என்ன சார், எங்கே சார் போயிட்டா, என்ன சார் ரொம்ப அப்படி இவர் மிரட்டுறா. மற்ற 8 அங்கே அப்ளை ஆகலை. போனோம் சொல்லுங்கள், போனோம் மாடுலேருந்து வச்சுக்கங்க. ஒரு மாடு இருக்குது வீட்டில், ஒரு மாடு வளர்க்குறீங்க, பொட்டு புண்ணாக்கெல்லாம் போடுறீங்க, பால் கறக்குறீங்க, நல்லா சாணி போடுது, எடுத்து வாசல் தெளிக்கிறீங்க, நல்லா தான் வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க. திடீர்னு போக மாட்டேங்குது, வானா வரமாட்டேங்குது, மேயவும் போக மாட்டேங்குது, பால் கறக்கவும் வரமாட்டேங்குது, வரமாட்டேன். எப்படி நடக்கும் குடும்பம்? இந்த கலகம் என் தாயாரை ரொம்ப கலங்க பண்ணினது. கலங்க பண்ணும். சொல்லுங்க, கலகம் கலங்க பண்ணும். எங்கெல்லாம் கலகம் வருகிறதோ, யாக்கோபு சொல்றாரு, இந்த கசப்பு வைராக்கியம் விரோதம் எங்கெல்லாம் வருதோ அங்கே சகலவித துர்ச்சையும் இருக்குமா. என்னன்னாகுது எழுதிக்கோ, நீ எழுதிக்கோ, நீயே பட்டியல் போட்டுக்கோ. ஆச்சு பாருங்களேன், யாக்கோபு 1 அதிகாரத்தில் நல்ல தங்கமான நிருபங்கள்லாம் லெட்டாக வாசிங்க. 3:16 யாக்கோபு 3:16. வைராக்கியம் விரோதம் எங்கே உண்டோ அங்கே கலகமும் சகல துர்ச்சைகளும். சகல தமிழ் அழகான மொழி இல்லை, இங்கிலீஷ்ல மாதிரி கிடையாது. கலக சகல ஒரு எழுத்து இப்படி இருக்குது. கலகம் வந்தால் சகலமும் வந்துடும். சொல்லுங்க, சிம்பிளா சொல்லுங்க, கலகம் சகலம் முடிஞ்சிச்சு. சகலம் கலகம் சகலை ஆயிடும். அப்புறமா சகலன்னு வாங்க தெரியுமா, அண்ணன் தங்கச்சி கட்டிக்கணவங்க என்ன சொல்ற, சகலன்னு வாங்கல்ல. கலகம் வந்துச்சுன்னா அது உங்களுக்கு சகலை ஆயிடும். ஆபத்து தானே. நான் செய்த கலகத்தை என் தாயார் எதிர்பார்க்கல. மூத்த மகன், 2 தம்பி, ஒரு தங்கச்சி. கலவரம் ஆயிடுச்சு. அப்படிப்பட்ட நேரத்தில் செல்லதர் பாஸ்டர் ஐயாட்ட தான் நான் போய் நின்னேன். ஐயா, வீட்டு சூழ்நிலை இப்படி இருக்குது, அம்மா தான் இந்த பொண்ணை பார்த்தாங்க, திடீர்னு அந்த பொண்ணு வேணான்றாங்க. புரிஞ்சுக்கிட்டார் பெரியவர், ரொம்ப ஞானம் பார்த்துங்க, ரொம்ப ஞானம். சரி, அவங்க அம்மா வர சொல்லு. அவங்க எங்கள் அம்மா போக மாட்டுறாங்க. அப்போல்லாம் செல்ஃபோன்லாம் கிடையாது. 90ஆம் வருஷம் கதை சொல்லுங்கிறேன், 34 வருஷத்துக்கு முன்ன கதையை சொல்லுங்கிறேன்ப்பா, பொறுமையாக கேளுங்க. இன்னும் 10 நிமிஷம் தான் இருக்குது எனக்கு, டைம் முடியுது. ஆனால் அந்த சத்தியத்துக்கு உதவும். அதுக்கு சம்பவத்தோடு நான் வருஷத்தையும் சொல்லிட்டேன்ல, அதனால் கர்த்தர் மன்னிப்பார். அப்போது ஐயா ரொம்ப பண்பட்ட போதகர், தகப்பன். எங்கள் அப்பாவுக்கு ஃப்ரெண்டாச்சே, எங்கள் அப்பாவுடைய டிரான்ஸ்லேட்டர். எங்கள் அப்பா அவருக்கு டிரான்ஸ்லேட்டர். நிறைய ஃபாரினர்ஸ்லாம் வருவாங்க, மாரி செரல்லோ, பெரிய பெரிய ஜாம்பவான்கள்லாம் வந்தாங்க அந்த காலத்தில். ரொம்ப செழிப்பான நாட்கள் அதெல்லாம். சுவிசேஷத்துக்கு 70கள் ரொம்ப செழிப்பான நாட்கள். திரும்பி அந்த நாள் வராதான்னு தான் நாங்கள் ஏங்குறோம். ஸோ அது விதைக்கிற காலம், இப்போ வேர் கொள்கிற காலம். சொல்லுங்கள், இது வேர் கொள். ஆமே. இப்போ நிறைய பேர் அங்கேருந்து புறப்பட்டு சத்தியத்தை கேட்டு வேர் கொண்டிருக்காங்க இப்போ. அல்லேலூயா. ஒரு மரம், அன்றைக்கி ஒரு படம் ஒன்று பார்த்தேன், ஒரு நண்பர் போட்டிருந்தார் ஃபேஸ்புக்கில். இங்கே ஒரு மரம் இருக்குதுன்னா அடுத்த மரம் 20 அடிக்கு அந்த பக்கமும் இருக்குமா. இந்த மேலே பார்க்க தான் டிஸ்டன்ஸாக, கீழே ரூட்டுக்குள்ளே கனெக்ட் ஆகிருக்குமா. கவனிக்கிறீங்களா? மரங்கள் இடைவெளி, அங்கங்கே இடைவெளி இருந்தாலும் அவைகளுடைய ரூட்ஸ் கனெக்டடாக இருக்குமா. ஆமே. அங்கே கமெண்ட் போய் போட்டிருக்கான். அது போல் இடைவெளி இங்கிலீஷில் இருந்தது, பார்க்க இடைவெளியாக இருந்தாலும் ரூட்டில் கனெக்ஷன் இருக்குது. ஆமே.
ஸோ 70களிலே நமக்கு விதைக்கப்பட்டது இன்றைக்கி விளைச்சல் பெருகத்தக்கதாக ஒவ்வொன்றும் 30, 60, 100 வித்துக்கள் ஊன்றப்பட்டிருக்கிறது. ஆமென். வேறு எந்த லீடரும் அந்த காலத்தில் MPA, ACA, IPA, IPC, APC நிறைய ஸ்தாபனங்கள் இது, மாரநாதா, இந்த எல்லா ஸ்தாபனத்திலும் ஒன்று தான் இது AFTயும். வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஆல் அதர் டினாமினேஷன்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, த ஒன்லி டினாமினேஷன் இன் த வேர்ல்டு, இந்த தமிழ் சர்க்கிள், இந்த AFT மட்டும் தான் ட்ரெயின் பண்ணி அனுப்பினவர்களை எந்த விதத்திலும் டாமினேட் பண்ணுறதில்ல. அதுதான் வெற்றி ரகசியம். அல்லேலூயா. டாமினேட் பண்ணவே பண்ணாது. மிஷன் ரிப்போர்ட் கொடு, எவ்வளோ ஆத்மாதாயம் பண்ணேன், சப்போர்ட் 1000 ரூபா கொடுப்பான். அவன் கொடுக்குற 1000 ரூபாய்க்கு நம்ம பொய்யெல்லாம் வேறு எழுதணும். செஞ்ச பாவம் போதாதுன்ட்டு புதுசாக பொய் வேறு ரிப்போர்ட் எழுதுகிற பொய் வேறு எழுதணும். நீ தான் ட்ரெயின் பண்ணி விட்டுட்டு அவன் செய்யட்டுமே போயிட்டு சுதந்திரமா. லூக்கா 9ஆம் அதிகாரம் சொல்கிறார், போங்கடா போய் செய்யுங்கடா போங்கடா, அதிகாரம் வல்லமெல்லாம் கொடுத்தாச்சு. சாமி எனக்கு அதான் சொன்னார், போய் ஊழியத்தை செய், சும்மா இங்கே வராத. இங்கே எதுக்கு வர? உனக்கு எங்கள் அப்பா சொல்லி நான் வேறு சொல்லி கொடுத்துட்டேன், எதுக்கு சும்மா இங்கே வர? போ, நீங்கள் உலகமெங்கும் போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கு. பிறகுதான் உபதேசம். சீஷர் ஆக்குதல், சோறு ஆக்குதல். சொல்லுங்கள், சீஷர் ஆக்குறதும் சோறு ஆக்குறதும் ஒன்று தான். சோறாக்கிறதுக்கு என்ன பண்ணோம்? கல் மண்டெல்லாம் பொறுக்கணும் அரிசியில். சீஷர் ஆக்குதலுக்கு களையணும், போட்டு நல்லா களையணும். ஃபஸ்ட்டு ஊற வைக்கணும், அப்பா போட்டு நல்லா களையணும். சீஷரை சும்மா கிடையாது, பேன் பார்க்குற வேலை கிடையாது. சீஷர் ஆக்கிறது பேன் பார்த்தா குரங்கு கூட பேன் பார்த்துரும். 2 குரங்கு வளர்த்திங்கன்னா குரங்கு ஃபுல்லாக பேன் ஃபுல்லாக குரங்கு பார்த்துரும். குரங்கு பேன் பார்க்கறதுக்கெலாம் ஒரு உறவே தேவையில்லை. குரங்கு இருந்தாலே போதும், பேன் அழகாக பேன் எடுத்து அதே சாப்பிட்றோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சீஷர் ஆக்குதல். ஆமே சொல்லுங்களேன், சீஷர் ஆக்குதல். யார் சீஷர் ஆக்க முடியும்? சீஷன் தான் சீஷர் ஆக்க முடியும். சீஷர் ஆக்குங்கள் சொன்னவங்க யார்? சொன்னவர் யார்? இயேசு, குரு. அந்த குருவின் சீடர் யார்? பேதுரு, யோவான், அந்திரே, யாக்கோபு, இவங்கெல்லாம் 12 பேர். 12 1 ஓடி போயிடுச்சு, 11 பேர் இருக்காங்க. 11 வரும் தெளிவார். இவங்க சீஷர்களை பார்த்து என்ன சொல்கிறாரு? சீஷர்களை பார்த்து இயேசு சொன்ன வார்த்தை, சீஷனை பார்த்து இயேசு சொன்னார், மேய்ப்பாயாக. ஆமே, என் ஆடுகளை மேய்ப்பேன். பிகாஸ் நான் என் பிதாவின் வீட்டுக்கு நான் போகிறேன், விட்டு போகிற சபை நீ தான் நடத்தணும், நீ தான் இதெல்லாம் பொறுப்பாக. நீ பெரியவன் இருக்குதுல்லையே, வயசில் பெரியவன், முந்திரி கொட்டை, டொக்கு டொக்கு டொக்குன்னு கேள்வி கேட்கறது. அத்தனை பேர் சும்மா இருக்கானே, இவன் எத்தனை வாய் கொடுத்து புண்ணாய்க்கு நான் தெரியுமா? எத்தனை தரம் தெரியுமா? அடுத்த பிரசங்கத்தை சொல்கிறேன். அது அவ்வளோ பேர் ஏண்டா உனக்கு, ஏண்டா உனக்கு தொடங்கினா விட மாட்டாரா? அதுக்கே ஒரு 3 அதிகாரம் போவோம். இவன் ஒரே ஒரு கேள்வி கேட்டு வச்சுருப்பான், 3 அதிகாரம் அந்த மேட்ரு ஓடிட்டுருக்கும். எழுதுற எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பான். அங்கெல்லாம் ஒன்று ஒன்றா தொட்டு எழுதணும், தொட்டு எழுதணும். எழுதுற எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பான். இப்போ அது டப்பட்டப்பட்டப்பட்டோன்னு இதில் டிடிபியில் வந்துடுது. அந்த காலத்தில் மையினாலும் காகிதத்தினால் எழுதலப்பா, உங்கள் இல்லத்தில் எழுதுகிறப்பா, அழுதுலேயே எழுதியிருக்கிறார் யோவான். யோவான் 20 இப்படி முடிக்கிறாரு, நாங்கள் மையில் காகிதத்தில் எழுதலப்பா, நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு பிலிப்பியில் ஜெயிலேருந்து எழுதுறார் பவுல். நான் எவ்வளோ என் கையில் எவ்வளோ எழுதுனேன் பாரு அப்படின்றார். கையில் எழுதியிருக்கிறான். என்ன எழுதுனா சும்மா எழுதுறது இல்லைங்க, இந்த ரெனால்ட்ஸ் பேனா வச்சு எழுதுறோம் அந்த மாதிரி எழுதலை, தொட்டு 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 எழுதணும். ஒரு எழுத்து எழுதுறதுக்குள்ள ட்ரை ஆகிடும், திரும்பியும் தொடணும். எழுத்தும் கடினமான எழுத்து, இப்படிலாம் போயிட்டு வரும். தமிழ் மாதிரிலாம் கிடையாது. அந்த உள்ளத்தில் இந்த வார்த்தைகள் எழுதப்பட்டிருக்கும். ஆமே, சீஷராக்குது. ஸோ அந்த காலத்தில் உபதேசிப்பதை விட லைஃப் ஸ்டைல் ரொம்ப முக்கியமாக இருந்துச்சு, வாழ்ந்து காட்டுதல். ஆமே, கிறிஸ்டியானிட்டின்றது ஒரு மத அபிமானம் கிடையாது. ஒரு மதத்தை ப்ராக்டிஸ் பண்ணுறேன். ஒருத்தர் கிறிஸ்தவ, ஒரு பாட்டி கிறிஸ்தவங்களா நாங்களாம். எல்லா வீட்டிலேருந்து அவ்வளோ சாமி படத்தையும் தூக்கிட்டு போய் காவால் போட்டாங்க. எல்லா சாமி படத்தையும் தூக்கிட்டு காவால் போட்டு நேரம் மார்க்கெட்டுக்கு போனாங்களாம். மார்க்கெட் நேரம் போய் ஒரு இயேசுநாதர் படத்தை கொண்டு வந்து வச்சுட்டாங்களாம் வீட்டில். ஏம்மா இவ்வளோ சாமி வச்சுருந்தோம், ஒன்றே ஒன்று தான் இருக்குது, இது ஒன்று கும்பிட்டா போதும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரிஞ்சது
அவ்வளோதான். இப்போ தான் இன்னொரு அண்ணா சான்று ஏற்றுக்கு நேராக வேளாங்கண்ணிக்கு நடந்தே போனாராம். அங்கே போய் இருந்து ஏற்கனவே கொஞ்சம் தான் இந்த தலையில் முடி, அதையும் கொடுத்துட்டு வந்துட்டார். இது வந்து ரிலீஜியஸ் மதம். நாம் மதவாதிகள் அல்ல. ஆமே, ஹல்லேலூயா. நான் கிறிஸ்துவின் சுதந்திரம். சொல்லுங்கள், நான் கிறிஸ்துவின் சுதந்திரம். நான் அவருக்கு சொந்தம், அவர் எனக்கு சொந்தம். சொல்லுங்கள், நான் அவருக்கு சொந்தம், அவர் எனக்கு சொந்தம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வருகிற வரைக்கும் நாம் இன்னும் லோபிகளாக நாம் இருப்போம். லோபத்தனமாய் கொடுக்கப்படாமல் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது. கொடுப்பதிலே கொடுக்குற இந்த கிவிங்கிறது லோபத்தனமாய் கொடுக்குற கிவிங் ஒன்று இருக்குது. லௌகீக கவலைகளால் நிறைந்த இருதயத்தோடு கொடுக்கிற கிவிங் இருக்கு. விடுதலையாக்கப்படாத ஒருவன், நான் அதுக்கு தான் எங்கள் சேனலில் ஐயாவுக்கு தெரியும், இது வரைக்கும் நாங்கள் காணிக்க வாங்கினதே கிடையாது. ஆமே, பார்ட்டிசிபெண்ட்டையும் வாங்கினதில்லை, அறிவிலும் போட்டதில்லை. எங்கள் சேனலில் ஜிபே அக்கௌண்ட்டும் பேங்க் டீட்டெயிலும் இருக்காது. எங்களுக்கு இது பழக்கம் இல்லை. ஏவப்பட்டவர்கள் என்னை தனிப்பட்ட முறையிலே என்னை நேற்று கூட ஒருத்தர் வந்து எனக்கு ஜிபே நம்பர் கேட்டார். நான் சொன்னேன், இப்போ தான் நம்ம பழக தொடங்கியிருக்கிறோம், முதல்ல எங்கள் ஃபீல்டுக்கு வந்து பாருங்கள், இவ்வளோ சீக்கிரம் நீங்கள் காணிக்கலாம் தர வேண்டாம். லோபத்தனமாய் கொடுக்கப்படக்கூடாதான் காணிக்க. லௌகீக கவலைகளோடு பாரம் அடைந்த நிலையிலே உங்கள் காணிக்கை கொடுக்கப்படக்கூடாதா? ஆமே, உற்சாகமாய் கொடுக்கிறதுல கர்த்தர் பிரியமாய் இருக்கிறார். ஆமே, ஹல்லேலூயா. அந்த வார்த்தையை நாம் நல்லா பிடிச்சு கொண்டோம்னா அந்த வார்த்தையை நம்ம வளர்த்துறோம். ஆமே, ஹல்லேலூயா. சேர வேண்டி நான் எத்தனையோ சந்து பொந்தெல்லாம் போகலாம், ஆனால் ஒரு பைபாஸை பிடிச்சிட்டேன்னா நான் போயிட்டே இருப்பேன். அந்த பைபாஸ் என்னை சேர வேண்டிய இடத்துல கொண்டு போய் சேர்த்துறோம். ஆமே, ஏன்னா பைபாஸ் வந்து கிராசிங் கிடையாது, டிராஃபிக் கிடையாது, குறுக்கே எவனும் வரமாட்டான், சிக்னல் கிடையாது, போயிட்டே இருக்கலாம். இங்கே வண்டி நான் எடுத்தேன்னா நெம்லிச்சேரி பைபாஸ் எடுத்தேன்னா 10 நிமிஷத்தில் தாம்பரம் போயிடுவேன். 10 நிமிஷம் தாம்பரம் போயிடுவேன். நான் புல்லட் வச்சுருக்கிறேன், புல்லட்டில் 10 நிமிஷத்தில் தாம்பரம் போயிடுவேன். போய்டும் அது பாட்டுக்கு. 2 டோல் வரும் நடுவில், தாண்டி நமக்கு டோலும் கிடையாது புல்லட்டுக்கு, நேராக போய் 10 நிமிஷத்தில் போயிடும். நல்லா கவனிக்கணும். தேவ சமூகத்தில் வருகிறவர்கள் எப்படி சேரணும்னா, அவர் இருக்கிறார் என்றும் அவர் தம்மிடத்தில் சேரவர்களுக்கு பலனளிக்கிறார் என்றும் விசுவாசிக்க வேண்டும். ஆமே, நான் வந்திருக்கேன்னா நான் எதற்காக வந்தேன் என்பது அவர் அறிந்திருக்கிறார். நான் அவரை உயர்த்துவதற்காக வந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. எனக்கான டிவிடெண்ட் ஏற்கனவே வீட்டுக்கு போயிடும். ஒரு ஊரில் திருவிழா கொண்டாடும் பொழுது கிராமங்கள் இருக்கிற நடைமுறை என்னன்னு சொன்னால், கடா வெட்டி திருவிழா கொண்டாடுவோம். கடா வெட்டோம். திருவிழா கொண்டாடுகிற அந்த குடும்பம் கோயிலில் இருந்தால் கூட அவங்களுக்கு சேர வேண்டிய பாகம், அந்த கறி, அந்த மட்டன் பலி போடுறேன்னு பாடம் வீட்டுக்கு வந்துடும். ஆமே, நீங்கள் தேவ சமூகத்துக்கு வரீங்களே, நீங்கள் இங்கே துதிச்சிட்டு இருக்கும்போதே உங்களுக்கான பதில்கள் வீட்டுக்கு போயிருக்கும். ஆமே, இங்கே துதிக்க வந்திருக்கீங்களே, இங்கே துதிச்சிட்டு இருக்கும்போது உங்களுக்கு கட்டுகள் விடுதலையாக விடுதலை அங்கே காத்திருக்கு செய்தி. நீங்கள் போகும்போதே செய்தி எதிர வரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யோவான் 5ஆம் அதிகாரத்தை சொல்கிறாரு, ஒரு கோரிக்கையோடு கூட ஆண்டவரை அழைக்கிறாங்க. வியாதிப்பட்ட ஒரு மனுஷன், ஒரு ராஜாவுடைய மகன், ராஜன மகன் வியாதிப்பட்டவனுக்கு அவர் வந்து ஆண்டவர் வந்து தொட்டு அவனுக்கு ஜெபம் பண்ணணும் அப்படிங்கிறது கோரிக்கை. 4:47. இயேசு யூதாவிலிருந்து கலிலேயாவுக்கு வந்தார் என்று அந்த மனுஷன் கேள்விப்பட்ட பொழுது அவரிடத்துக்கு போய் தன் மகன் மரண அவசியம் இருக்கிறபடியினாலே அவனை குணமாக்கும்படி வர வேண்டும் என்று அவர் வேண்டிக் கொண்டான். அப்போது இயேசுவை நோக்கி கடிந்து கொள்கிறார். மனதிற்கும் உள்ள தேவன், அன்புள்ள தேவன், பிதாவின் சுபாவமுடையவர், காணக்கூடாத இறைவனுடைய தற்சொரூபமானவர். அவளுடைய அவிசுவாசத்து நிமித்தம் அவளை கடிந்து கொள்ளுகிறார். இப்போ பார்த்தாலும் அடையாளம் அற்புதம்னு இருக்கீங்களடா. ஏஎஃப்டியில் இந்த அற்புத விடுதலை கூட்டம்லாம் நடத்தவே மாட்டாங்க. அதெல்லாம் வெளியில் தான் நடத்துவாங்க. எப்போ ஃபாரினர்ஸ் வருவாங்க, ஏன்னா பொது இடத்துல பப்ளிக் வந்து அதை அனுபவிச்சுட்டு போவாங்க. சபைக்குள்ள வசனம் தான். ஆமே, சபைக்குள்ள என்னது வசனம். கடிந்து கொள்கிறார். அற்புதம் அடையாளம். என்னடா விசுவாசம் இது? நீங்கள் அற்புத அடையாளத்துக்கான விசுவாசிக்க மாட்டீங்களா? கடிந்து கொண்டு சொல்கிறாரு. தொடர்ந்து வாசிங்க.
49 வாசிங்க. ஆண்டவரே என் பிள்ளை சாவப்போது. இப்போதான்டா சொன்னார் விசுவாசத்தை பற்றி சொன்ன. அடுத்த பதில் என்ன போட்டிருக்கான்? பக்கத்தில் இருந்தால் பார்த்து எழுதியிருக்கான். ஸ்டெனோகிராஃபர் மாதிரி ஒரு ஆள் இருந்துட்டு எழுதியிருக்கிறான். அவன் முன்ன பெண்ணை பார்த்தெல்லாம் எழுதலை, அடுத்த நாள்லாம் எழுதலை. அப்போதே நடந்த கான்வர்சேஷன் இது. இப்போ தான் சொல்லி முடிச்சிருக்காரு. நீங்கள் அற்புதம் அடைக்கணும் விசுவாசிக்க மாட்டீங்களா அப்படின்னு கடிஞ்சிக்கிறார், வருத்தப்படுறார் ஆண்டவர். அடுத்த வார்த்தை என்ன சொல்கிறேன்னா, ராஜாவே என்ன சொல்கிறேன், ஆண்டவர் பற்றி என்ன சொல்கிறான், ஆண்டவர் என் பிள்ளை சார்த்துக்கணும் வந்து சேரு, நீ பால் ஊற்ற வராது. இப்படி தான் என் லாசரு விஷயத்தில் 4ஆம் நாள் போகிறார். வந்தியா வாமா மாப்பிள்ளை, நான் வீட்டுக்கு விருந்துக்கு வந்தியா மாப்பிள்ளை. அவள் மார்த்தால் எதிர்கொண்டு போய் சொல்கிறா, ஆண்டவரே நீங்கள் இருந்திருந்தீங்கன்னா எங்கள் அண்ணன் செத்துருக்க மாட்டான். நான் மாதிரி வரீங்க, எருமாட்டு மேலே மழை பெஞ்ச மாதிரி ஆடி அசைஞ்சு வரீங்களே அப்படிலாம் சொல்லலை. உங்களுக்காக நான் சொல்கிறேன். சில ஆளுங்களை கூப்பிட்டா உடனே வரமாட்டான். இதை வரேன்றதுக்குள்ளே பொழுது விடிஞ்சிரும். ஆண்டவர் சில நேரம் சில காரியங்களை ஸ்பாட் மிரக்கல் சிலது பண்ணியிருக்கிறாரு, சில சமயம் ப்ராசஸிங் மிரக்கல் பண்ணியிருக்கிறார். 2 மெத்தட் டீல் பண்ணுறார். குருடனை பார்த்து பார்வையடைவான பார்வை அடைஞ்சிட்டான். அப்பமே இன்னொரு கேஸில் என்ன பண்ணுறாரு, உமிழ்நீர் உண்டாக்கி சேறு உண்டாக்கி கண்களை பூசி சிலவன் குளத்தில் போய் கழுவுன்றார். 2 ப்ராசஸிங் இருக்குது. சில அற்புதங்கள் ப்ராசஸிங் மெத்தடில் நடக்கும், சில அற்புதங்கள் இன்ஸ்டண்ட்டாக நடக்கும். அற்புதம் செய்கிறது யார்? அற்புதம் தேவை யாருக்கு? நமக்கு. உங்களுக்கு தேவை அற்புதமானா அது எப்படி நடந்தால் உங்களுக்கு என்ன? ஆமே படுத்துன்னு போத்திங்கன்னா போத்தின்னு படுத்துக்கினான்னு அவங்கள அதுமாரி. சில ஆளுங்க படுக்க முன்பாகவே போரெல்லாம் விரித்து காலிலேருந்து போத்தின்னு செட்டிங்காக தான் படுப்பாங்க. சில ஆள் படுத்த பிறகு போரை விரித்து இப்படி படுப்பாங்க. அது தமாஷுக்கு சொல்லுவாங்க, படுத்துன்னு போத்தினா போத்தின்னு படுத்தினா. உனக்கு தேவை என்னது? அற்புதம். என்ன வேணும்? அற்புதம். நீங்கள் தான் ஏதாவது செய்யணும் என்று எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். நீங்கள் சொன்ன வார்த்தையே பிடித்து கொண்டு, நீங்கள் சொன்ன வார்த்தையே பிடித்து கொண்டு உங்கள் முகத்தையே நோக்கி இருக்கிறோம், உங்கள் முகத்தையே நோக்கி இருக்கிறோம். அருமையான பாட்டு அது. எப்போ பார்த்தாலும் ஒரு லாங்கிங்லே, தேடல்லையே, ஏக்கத்திலேயே, தவிப்பிலேயே இருக்கிறவங்கள பார்த்து ஆண்டவர் விரும்ப மாட்டார், ரசிக்க மாட்டார். நாம் மனிதர்கள் அல்ல. கீவேர்டு என்னது? ஸ்திரீனிடத்தில் பிறந்த மனுஷன் எப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கான்? எப்படி இருக்கான்? ஸ்திரீனிடத்தில் பிறந்த மனுஷன் சஞ்சலம் நிறைந்தவனாக இருக்கிறான், போராட்ட களத்தில் இருக்கிறான். ஆனால் ஆண்டவர் அங்கேருந்து வெளியே ரெஸ்கியூ பண்ண விரும்புகிறார். ஆமே ரட்சகர்னா என்ன பண்ண? ரெஸ்கியூ பண்ணனாங்க. வயநாட்டுக்கு போனாங்க, ரெஸ்கியூ டீம் டெல்லியிலேருந்து அங்கங்கெல்லாம் போனாங்க. போய் 3000 பேர் காப்பாற்றிருக்காங்க. எல்லாம் டெத் ரோவில் தான் பார்க்குறாங்களே தவிர காப்பாற்றப்பட்டவங்கள பார்க்கல. 3000 பேர் காப்பாற்றிருக்கிறாங்க. 3 கிராமங்கள் அழிஞ்சிருக்குது. ஆனால் மண்ணோடு மண்ணாக இருக்குது. ஒரு 300 பேர் செத்துருக்காங்க, 3000 பேர் காப்பாற்றிருக்கிறாங்க. அல்லேலூயா. சில தப்பித்து கொண்டார்கள். ஆனால் அங்கே இருந்த யானை, புலி, மிருகம், பூனைலாம் நம்மை பார்க்கிலும் அவைகள் ஞானம் உள்ளவைகள். அல்லேலூயா. பாதுகாப்பான இடத்துக்கு மேலே போயிருச்சிங்க. அல்லேலூயா. இங்கே வந்து ஒரு பாட்டியும் ஒரு பேரனும் உயிர் தப்பி மேலே போயிட்டாங்களாம். மலை உச்சிக்கு போயிட்டாங்களாம். அங்கே போனால் கும்கி யானை இருக்குதான், பெரிய யானை, மக்னா யானை. அதை பார்த்து முட்டி போட்டு கும்பிட்டாங்களாம். நாங்களே உயிர் தப்பி வந்திருக்கிறோம், எங்களை எதுவும் பண்ணிடாத அப்படின்னு கெஞ்சினாங்களாம். அந்த யானை மனது இறங்குச்சான். பார்த்துருக்கீங்க, பாலிமர் டிவி பார்க்குறீங்க நீங்கள். அல்லேலூயா. அதாவது அந்த மக்கள் வந்து நம்ம என்ன ஜோக் அடிச்சா சிரிக்கிறாங்களோ அதை வச்சு அந்த சீரியல் அவங்க பார்க்குறாங்கன்னு சொல்லிடலாம். ஸ்தோத்திரம். எனக்கு நேரம் தான் பத்தலை. ஆனால் நல்லா கவனிக்கணும், கர்த்தர் வந்து நம்முடைய ஃபர்வென்ட் ஹார்ட் பார்க்குறார். தேவனுக்காக பற்றி எரிகிற ஒரு இருதயம் நமக்குள் இருக்குமானா அற்புதங்கள் லகுவாக நடந்துடும். ஆமேன். அற்புதங்கள் லகுவாகுவதற்கு நமக்கு என்ன தேவை? நமக்குள்ளாக பற்றி எரிகிற இருதயம் வேணும். அதான் எபிரேயர் 11:6 வாசிக்கிறோம். அவரிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் தம்மிடத்தில் சேருகிறவர்களுக்கு பலனளிக்கிறார் என்றும் விசுவாசிக்க வேண்டும். ஆமென். சபை பேர் என்னது?
பெதஸ்தா செய்தி எடுக்கலாமா? தாங்க மாட்டீங்க. செம்ம ஜோக்கு இருக்குது, அதில் நிறைய ஜோக்கு இருக்குது. யோவான் 5 இருக்குது அடுத்தது அதிகாரம். அப்போ இந்த டைமை பாருங்களேன். யோவான் 4 அதிகாரம் வாசிச்சுன்னுக்குறோம். 49 வந்துட்டோம். 50 வாசிங்க. 50 வாசிங்க. இயேசுவை நோக்கி, நீ போகலாம், உன் குமாரன் பிழைத்திருக்கிறான் என்றான். அந்த மனுஷன் இயேசு சொன்ன வார்த்தையை நம்பி போனான். சொல்லுவீங்களா? இன்றைக்கு இயேசு என்னை பார்த்து சொன்ன வார்த்தை நம்பி போகிறேன். ஆமே. நம்பிக்கைக்கு பற்றி ஒரு டெஃபினேஷன் இருக்கிறது. எபிரேயர் 11:1 பார்க்கிறோம். விசுவாசமானது நம்பப்படுகிற உறுதியும் காணப்படாத நிச்சயமா இருக்கிறது. ஆமே. ஹல்லேலூயா. விசுவாசமானது 12:1 நினைக்கிறேன். விசுவாசமானது நம்பப்படுகிறவர்களிலே ஒரு உறுதி, காணப்படாதவர்களிலே ஒரு நிச்சயம், கன்ஃபார்ம்டு ஃபெய்த். நிரூபிக்கப்பட்ட ஒரு உண்மையை தான் நம்பிக்கை என்று நாம் சொல்லுகிறோம். ஆமே. எல்லாம் பகவான் பார்த்துக்குவான், நல்லபடியாகும், போ தைரியமா போ அப்படின்னு என்ன இருக்குது அதில்? அது வெற்று நம்பிக்கை, தண்ணீரற்ற மேகம் போன்றது. அது நிறைய மேகங்கள் வரும், அவை எல்லாமே தண்ணீர் உள்ள மேகங்கள் அல்ல. கார் மேகங்கள் வந்தால் தான் மழை பொழியும். ஆமே. உங்களுடைய நம்பிக்கை எப்படிப்பட்டதாக இருக்கணும்? கிறிஸ்துவின் மீது இருக்க வைக்கணும். ஹல்லேலூயா. தேவன் பேரில் வைக்கும் விசுவாசம், அந்த நம்பிக்கை, அந்த அன்பு எப்பொழுதும் மாறாது என்று சொல்லுகிறார். அந்த நம்பிக்கையோடு அவன் போகிறான். வாசிங்க 51 வாசிங்க. யோவான் 4:51. அவன் போகையில் உம்முடைய குமார் ராஜாவினுடைய ஒரு மனுஷன், அடுத்த ஊர்லேருந்து வராங்க. ஏன்னா அடுத்து பார்த்தீங்கன்னா நேற்று 7ஆம் நேரத்துலையும் 52 வசனம் பார்த்தீங்கன்னா இருக்குது. நேற்று 7ஆம் மணி நேரத்தில் ஜுரம் அவனை விட்டது அப்படின்றான். ஜுரம்னா சாதாரண ஜுரம் இல்லை. ஒரு டெங்கு காய்ச்சலாக இருக்கலாம், மலேரியா காய்ச்சலாக இருக்கலாம், டைப்பாய்டாக இருக்கலாம், விட்டு விட்டு வந்திருக்கலாம், வாந்தி வந்திருக்கலாம், வயிற்றில் புண்ணாக இருக்கலாம், கொரோனாவாக கூட இருக்கலாம். சரியா? என்ன காய்ச்சல் விவரம் நமக்கு இல்லை. எசேக்கியா ராஜாவுக்கு முதுகில் வந்தது கூட கேன்சர் கட்டின்னு சொல்கிறாங்க. எசேக்கியா ராஜா முதுகில் வந்தது கேன்சர் கட்டி. சாதாரண கட்டினா ஆண்டரை பார்த்து வாழ வேண்டிய அவசியம் கிடையாது. அது கேன்சர் கட்டி. எனவே தான் இன்றைக்கு கேன்சரை குணமாக்குவதில் அத்திப்பழம் பிரதான பங்கு வகிக்கிறது. அத்திப்பழ அடையை அந்த கட்டி மேலே போட்டாங்களாம். அத்திப்பழ அடை அந்த கட்டியில் கிருமிகளாம் எடுத்து விட்டது. அவன் குணமானான். ஆமே. வார்த்தைக்கும் வல்லமை இருக்கிறது. வார்த்தையினாலே நாம் செய்யப்படுகிற ஆலோசனை செய்யப்படுகிற வைத்தியத்துக்கும் வல்லமை இருக்கிறது. ஆமே. ஸ்பிரிச்சுவலி ஹீ வாஸ் ஹீல்டு. ஆனால் அவன் இன்னும் ஃபிசிக்கலி ஹீல் ஆகலை. 2 காரியம் இருக்கும், 2 ப்ராசஸ் இருக்குது. வார்த்தை பெற்றுக்கொள்ளுகிற ஒரு ப்ராசஸ்னால் அது எக்ஸிக்யூட் ஆகும்போது சில ப்ராசஸிங் இருக்குது. இதை 2த்தையுமே நம்ம மேட்ச் பண்ண வேண்டும். சும்மாலாம் செய்யக்கூடாது. தம்பி 2 கீபோர்டு வச்சுக்கிட்டாரு, பக்கத்தில் மொபைல் என்னமோ பண்ணார், அதில் ஏதோ ரிதம் போட்டார்னு நினைக்கிறேன். என்னமோ பண்ணுறாரு, நல்லா அந்த சவுண்டு கேட்கறதுக்கு, டைமிங் காதுக்காக என்னென்னமோ பண்ணி நிறைய வச்சுருந்தார். ஆம்பிளிஃபை வச்சுருந்தார், மிக்சர் வச்சுருந்தார், என்னமோ பண்ணுறாரு, சவுண்டு நல்லா இருக்குது. ஆனால் அவன் என்னென்னமோ பண்ணுறாரு, என்னென்னமோ வச்சுருக்கிறார், சவுண்டு நல்லா இருக்குது கேட்குறதுக்கு. நல்லா இருக்குது பாட்டு. நம்ம சேனலுக்கு யூஸ் பண்ணலாமே. நான் ஃபுல்லாக ஷூட் எடுத்துட்டேன். எனக்கு அந்த பாட்டுங்க வேணும். ஏன்னா அர்த்தம் பாட்டு பாட ஸ்ட்ரைக் கொடுத்துறானுங்க. அல்லேலூயா. காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளணும். பிள்ளைங்க இலவசமாக பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க. கரும்பு தின்ன கூலி கட்டினா நிறைய பேர் ரோட்டில் போயிட்டுருக்குது. இது கரும்பு இங்கே இருக்குது, இது விரும்பு. கரும்பு அது விரும்பு. அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த நேரத்திலேயே இங்கே என்ன ப்ரூவ் பண்ணுறாருன்னா, அங்கே வார்த்தை புறப்பட்ட அதே 7ஆம் மணி வேளை. இந்த 7ஆம் மணி வேலை சும்மா கிடையாது. 7ஆம் மணி வேளையிலே ஒரு செய்தி இருக்கிறது. அந்த வார்த்தை புறப்பட்ட அந்த 7ஆம் மணி வேளையிலேயே அந்த ஜுரம் அந்த பிள்ளை விட்டு நீங்கினது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது என்ன 7ஆம் மணி வேளை? 7ஆம் மணி வேளையில் எத்தனை மணி? மத்தியானம் 1 மணிங்க. வேதத்தில் இருக்கிற 7ங்கிறது நம்ம காலத்துக்கு அது 1 மணி. மத்தியானம் 1 மணி எப்படி இருக்குதுங்க? இப்போ ஹீட்டு தக தக தகதங்க இருக்குது. ஜுரம் விட்டது. சுற்று சூழல் அனலாக இருக்கிறது. நோயாளிக்கு ஜுரம் விட்டுடுச்சு. ஆமேன்.
ஆமென். மத்தியானம் 1 மணிங்க. 7ஆம் மணி என்பது என்னது? ஜாமம் கிடையாது. பகலுக்கு 12 மணி நேரம் வச்சு கணக்கு சொல்லுது பைபிள். அதில் 3ஆம் மணி இருக்குது, 6ஆம் மணி வேலை இருக்குது, 9ஆம் மணி வேலை இருக்குது, 11ஆம் மணி வேலையை பற்றி வேதத்தில் குறிப்பு இருக்குது. இது 7ஆம் மணி வேலை. 7ஆம் மணி வேலைங்கிறது நம்முடைய கணக்குப்படி மதியம் 1 மணி, நல்ல கனகனகன்னு வெயில் அடிக்கிற நேரத்தில் ஜுரம் அடிச்சா நீங்கள் என்ன சொல்லுவீங்க? வெயில்னால காய்ச்சல் சொல்லலாம்ல? இல்லை, காய்ச்சல் வேறு, இந்த காய்ச்சல் வேறு. ஆமே. அந்த அனல் வேறு, இந்த காய்ச்சல் வேறு. குணமானது. ஆமே. நீங்கள் மனிதராக இருக்கிற வரைக்கும் தெய்வத்தை உங்களால் புரிந்து கொள்ளவே முடியாது. நீங்கள் தேவனுக்குரியவர்களாக மாற வேண்டும். பேதுருவை கண்டிக்கிறா, எப்பா நீ தேவனுக்குரியவர்களை யோசிக்காம மனுஷனை போல நீ யோசிக்கிறியே. தாவீது ஏன் ரொம்ப பிடிச்சிதான் அந்த ஆண்டவருக்கு? அவன் தேவனை போல யோசித்தானா. ஆமே. ஹல்லேலூயா. beloved to God. டேவிட்னா beloved to God. ஏன் டேவிட் கடவுளுக்கு பிடிச்சதுன்னா, அவன் என்ன மூல யோசிக்கிறான்டா. அவன் நான் எப்படி பார்க்குறான் அதே மாதிரி அவன் பிரச்சனையை பார்க்குறான். நான் கோலியத்தை பார்த்த மாதிரி அவன் கோலியத்தை பார்த்துருக்கான். ஹல்லேலூயா. கடன் இருக்கோங்க, உங்களுக்காக வாங்கின கடன் இல்லை, ஒரு கௌரவத்துக்காக, பிள்ளைகள் வாழ்க்கைக்காக, வீட்டுக்காக வாங்கியிருக்கலாம், தப்பு இல்லை. ஆனால் அந்த கடனை ஒரு மனித ரூபமாக நீங்கள் பார்க்கக்கூடாது. ஹல்லேலூயா. இதை தீர்க்க எனக்கு வல்லவர் தேவன் இருக்கிறார். ஆமே. ஒரு பிரச்சனை அவர் எப்படி பார்க்கணுங்க. படிக்கிற பிள்ளைகள், விசுவாச பிள்ளைகள், உங்கள் டீச்சர்லாம் நீங்கள் கிறிஸ்தவன் தெரிஞ்சிச்சுன்னா ரொம்ப கோட்டா பண்ணுவாங்க. என்ன கிறிஸ்டின் பையனாக இருந்துங்கண்ணே அப்படின்னுவாங்க. கிறிஸ்டின் பையனாக இருந்துங்கண்ணே, நீ இந்து பையனாக இருந்துங்கன்னு யாராவது திட்டிருக்காங்களா இது வரைக்கும்? கிறிஸ்டின் பையனாக இருந்துங்கண்ணே, என்ன கிறிஸ்டின் பையனுக்கு மட்டும் மூக்கு மொழிலாம் இல்லையா? அவனுக்கு வயிற்று வலியெல்லாம் வராதா கிறிஸ்டின் பையனுக்கு? கிறிஸ்டின் பையனாக இருந்துங்கண்ணே லேட்டாக வரைய, கிறிஸ்டின் பையனாக இருந்துங்கண்ணே மார்க்கு கம்மியாகுது, கிறிஸ்டின் பையனாக இருந்துங்கண்ணே ரெக்கார்டு சப்மிட் பண்ணல, இடிப்பாங்க. வாக்குதத்தம் பெற்ற பிள்ளைகளை கலாத்தியர் 4:27 வாசிக்கிறோம். வாக்குதத்தம் பெற்ற பிள்ளைகளை மாம்ச சந்ததி இடிச்சிட்டு தான் இருக்கும். ஆனால் நாங்கள் மீறி மீறி எழுந்திருப்போம். ஹல்லேலூயா. முட்டி மோதி எழுந்திருப்போம். ஹல்லேலூயா. கிறிஸ்தவம் என்கிறது போர்க்களம். ஆமே. கிறிஸ்தவனுக்கு போர்க்களம், அன்றாடம் ஜெயிப்பு. ஆமே. ஜெயிக்க தான் எழுந்துக்கிறோம். ஹல்லேலூயா. சொல்லுங்க. தூங்கி எழுந்து காலில் கண்ணு முழிக்கிறதே ஒரு போரை நோக்கி போகிறோம், ஜெயிச்சுட்டு வரோம். ஆமே. வெட்டிக்கிட்டு வரோம், கட்டிக்கிட்டு வரோம். சொல்லுங்க. வெட்டிக்கிட்டு வரோம். நல்ல வேலைக்காரன்ட்ட சொன்னால், ஏய் அவன் வெட்டிக்கிட்டு வேணா கட்டின்னு வருவான்டா அப்படின்வான். எள்ளுனா எண்ணெயாக நிற்பான்டா அவன். நான் நிறைய தாத்தா மாதிரி நிறைய பழமொழிலாம் வச்சுருக்கிறேன். ஏன்னா அம்மாங்களோட நல்ல பழக்கம் எனக்கு. தாய்மார் நல்லா கவனிப்பேன். ஹல்லேலூயா. எள்ளுனா எண்ணெயாக நிற்கணும். ஆமே. எள்ளா இருக்கிறேன் ஆண்டவரே, என்னை இடியும் ஆண்டவரே, குத்தும் ஆண்டவரே, என்ன புழியும் ஆண்டவரே, என்னை வடிகட்டும் ஆண்டவரே. ஏ எள்ளுன்னு சொல்லிட்டேல்ல, அப்புறமா என்ன அக்கினி வருமா எண்ணெய் ஆகிடுவேன் நீ. ஆமே. ஆமே. நம்ம சாதிக்க பிறந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. சோதிக்க பிறக்கலை, சாதிக்க பிறந்திருக்கோம். நிறைய பேர் சோதனையாக இருக்குது சாமி, நான் எந்த காலத்தை சாதனை செய்கிறது? புலம்பல் அல்ல, எரேமியா. சொல்லுங்க. நான் எரேமியான்னு புலம்பல் இல்லை, நான் எசேக்கியலுக்கு போயிடுவேன். ஹல்லேலூயா. பைபிளில் கூட எரேமியா கட்டி புலம்பல் போகாதீங்க, எசேக்கியல் போயிருங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. வேதத்தில் கூட 137 சங்கீதம் படிக்காதீங்க. நாங்கள் பாபிலோன் ஆறுகள் இருக்கே, எருசலேமை நோக்கி அழுதோம். ஆண்டவர் சொல்றாரு, நீ இருக்கிற இடம் தானே எருசலேமு. ஆமே. நீ எங்கே இருக்க அதான் எருசலேமு. எங்கன்னா துதிக்கணும். ஹல்லேலூயா. 34ஆம் சங்கீதம் சொல்லுது, கர்த்தரை எக்காலத்தில் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்போது என் வாயில் இருக்குன்னு சொன்னா, இவன் 137ஆம் சங்கீதத்தில் சொல்கிறான், அவன் பேரன் கொள்ளு பேரன் சொல்கிறான், நாங்கள் பாபிலோனில் இருக்கிற ஆண்டவர், இங்கே எப்படி ஆண்டவர் நம்ம துதிக்கிறது? நல்லா யோசித்து நல்ல தீர்மானங்கள். ஹல்லேலூயா. சஞ்சலம் வருத்தம் இருக்கலாம், ஆனால் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். அவர் இதை காட்டிலும் அவர் பெரியவர். 1 யோவான் 4:4 பார்க்கிறேன், உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம், உலகத்தில் இருக்கிற காட்டிலும் உங்களில் இருக்கிற பெரியவர். ஆமே. பெரியவரை பற்றி ஒரு பெரிய ஒரு பார்வை, நல்ல பார்வை இருக்கணும், கௌரவமாக பார்க்கணும். தன் தகப்பனை பற்றி இந்த பிள்ளைகளுக்கு என்ன மரியாதை இருக்கும்? எப்படிப்பட்ட பார்வை இருக்கும் சொல்லுங்கள்? எப்படிப்பட்ட பார்வை இருக்கும்? நான் உள்ளே வரும்போது சிங்கம் மாதிரி உட்காந்துருந்தார், சிங்கிளா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உலகம் அவரை பார்க்குற பார்வை வேற. எனக்கு எங்கள் சகோதரன் என்ன கம்பீரமாக உட்காந்துருக்காப்பாரா, நிற்கிற சைடாக ஃபோட்டோ எடுக்கிறேன், என்ன கம்பீரமாக இருக்கு. ஃபேஸ்புக்கில் போட்டேன். அதுக்குள்ளேயும் யாராளன்றார், தாராளன்றார், போதுமானவற்றுக்கும் அதிகமானவன்றார்.
அப்படியே தொகுத்து எழுதி போஸ்ட் போட்டான் ஐயாவுக்கு. இல்லையா, ரசிங்கப்பா தேவனுடைய ஒவ்வொரு செயலையும். இந்த நிமிஷம் பெருக்கிங்கல்ல, இதுதான் உங்கள் நேரம். ஹல்லேலூயா. இந்த நேரத்தை சந்தோஷமாக்கி கொள்ளுங்க. இந்த நேரத்தை வேறொரு கவலை டாமினேட் பண்ண விடாதீங்க. ஆமென். நீ வாழுகிற அந்த நிமிடத்திலே கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். அந்த நேரத்தை நீ நல்லா என்ஜாய் பண்ணணும். ஹல்லேலூயா. பாடுகள் உபத்திரவங்களை பெருமை பாராட்ட, அதை மேன்மை பாராட்டக்கூடாது. சிலுவையில் சகித்த இயேசுவை மேன்மை பாராட்ட, அவரை உயர்த்த வேண்டும். ஆமென். இதெல்லாம் போயிடும். சஞ்சலம் தவிப்புலாம் ஓடி, நித்திய மகிழ்ச்சி தலைமையில் இருக்கும். சஞ்சலம் தவிப்பு ஓடி போகின்றார். ஆமென். we are not just a human being, we are a godly being. ஆமென். I'm a godly being சொல்லுங்க. நான் ஒரு தெய்வீகமான, பயமா இருக்கான்னா அது சொல்ல பயமா இருக்கா? நான் கடவுள்னு ஒரு செய்தி இருக்குது, நீங்கள் தேவர்கள்னு ஒரு செய்தி இருக்குது. பேசுறதுக்கு பயந்து நிற்கிறோம் நிறைய பேர். பேசுறதுக்கு ஐயோ அதான் சொன்னேன் ஏதோ சொல்லுவாங்க அப்படின்ட்டு சிலர் எக்ஸ்ட்ரீம் எடுத்து பேசி விமர்சிக்கப்படுறாங்க. ஆனால் சத்தியம் இருக்குது. கர்த்தர் உங்களெல்லாம் தேவர்கள் சொல்கிறாருன்னா சும்மா சொல்ல. 82 சங்கீதம் 6ஆம் வசனம் சொல்கிறாரு, நீங்கள் லோக பிரபுக்கள் ஒத்தனை போல் கவலைப்பட்டு கலங்கி கவுந்து உட்காந்துக்கிறீங்க, நானலே ஓல குனிஞ்சே கிடக்குறீங்க, எப்போ பார்த்தாலும் எழுந்துருங்கடா நிமிருங்கடான்றார். எழுந்து நிமிர்ந்துன்னு இருக்கிறோம். 20ஆம் சங்கீதம் முடியுது. இப்படி அநேகரை குதிரை ரதங்களாம் குறித்து மேன்மை பாராட்டினாங்க. எங்கள் தேவனை கர்த்தர் நான் வந்து மேன்மை பாராட்டும். அவர்கள் விழுந்தார்கள், நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். ஆமென். எவ்வளோ வசனம் சொல்லணும் உங்களுக்கு. உங்களோடு கூட கர்த்தர் பேசியிருக்கிறார், நான் பேசலை. ஏன்னா ஐயா பார்க்குறாங்க, டைரி பேப்பர் குறிப்பு ஒன்றும் இல்லை. என் பிள்ளைங்களும் என் சகோதரியோடு பேச வந்தேன். ஆமென். அதுக்கு நான் பிரசங்கம் ஆத்தேன்னா கவனம்லாம் அது மேலே இருக்கும். அல்லேலூயா. நான் உங்களோட பேச வந்திருக்கிறேன், இயேசுவை பற்றி பேச வந்திருக்கிறேன். ஆமென். நாங்கள் எங்களை பிரசங்கிக்கவில்லை, இயேசுவை பிரசங்கிக்கிறோம். நாங்கள் எங்களே பிரசங்கியாமல் இயேசுவை பிரசங்கிக்க வந்திருக்கோம்னு சொல்கிறாங்க சீஷர்கள். சீஷனாயிரு, சீஷனாக்கு. ஆமென். சீஷராக்கு. அல்லேலூயா. உங்கள் உலகமெங்கும் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் நீங்கள் சீஷராக்கணும். நீங்கள் ஒவ்வொருவரும் எழுந்து கர்த்தருக்காக நின்றால் இந்த இடம் கொள்ளாமல் போக மாட்டோம். கர்த்தர் ஆசீர்வாதத்தை வருஷிக்கப்படும். நீங்கள் லேட் பண்ண ரேட் ஏறின்னு போகும். நீங்கள் லேட் பண்ண சபைக்கு இடம் வாங்கிறதுக்கு லேண்டு ரேட் ஏறினே போகும். நம்ம ஒரு சுதந்திரமான இடத்துல, விசாலமான இடத்துக்கு நம்ம நல்லா போய் ஆராதிக்கணும். இப்போவுமே விசுவாசத்தை பயிற்சிக்க வேண்டாமே. விசுவாசம் என்கிறது ஒரு பயிற்சி களம். அல்லேலூயா. விசுவாசம் என்கிற பயிற்சி காலத்தில் சிஸ்டமேட்டிக் ஃபெய்த் இருக்குது, சிஸ்டமேட்டிக் தியாலஜின்னு இருக்குது. சிஸ்டமேட்டிக்காக ஒரு ஒழுங்கின்படி விசுவாசத்தின் ஒரு பிரமாணம் இருக்குது. ஆமே. நியாயப்பிரமாணம் போலவே விசுவாசத்துக்குன்ற சில பிரமாணங்கள் இருக்குது, விசுவாசத்தை தொடர்பான விதிகள் இருக்கிறது. அதன்படி நீங்கள் யுத்தம் செய்தீங்கன்னா நிச்சயம் முடி சுட்டப்படுவீங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கண்களை மூடி ஜெபிக்கலாமா? கர்த்தர் மகிமைப்படுவாராக. இந்த நாளிலும் கூட கர்த்தர் உங்களோடு கூட சொல்ல விரும்பின வார்த்தை என்ன? நீங்கள் இந்த பூமிக்குரியலாக இருந்து பூமிக்குரிய எண்ணங்களாலே, பூமிக்குரிய அந்த தாக்குதல்களாலே, அடிமைத்தனங்களாலே, கட்டுப்பாடுகளாலே நீங்கள் வாடி வதங்கி போவது தேவ சித்தம் அல்ல. நீங்கள் பெற்றுக்கொண்ட வார்த்தையை நீங்கள் சொல்லி எழுந்து நிமிர்ந்து இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். நல்ல தகப்பனே, இந்த பிள்ளைகளோடு கர்த்தர் வார்த்தையினாலே பேசினதுக்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே.